செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேமர் லவ் தான். போன பாட்டில் உங்களுக்கு அப்படியே மெடிஷன் பண்ணிட்டு ஜேகே உங்கள் லிப்ஸை அப்படியே கேட்ச் பண்ணியிருப்பான். இப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் தான் அப்படியே இப்போ பேக் கிஸ் பண்ணாமல் ஐயோ வேணா கிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தெரிஞ்சு தான் பண்ணுறானா இல்லை தெரியாமல் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி கோச்சின்னு வாயே வராமல் வாய்க்குள்ளேயே சொல்கிறீங்க. பிகாஸ் அதான் உங்கள் லிப் மேலே அவன் லிப் இருக்குது. நீங்கள் அப்படியே முணுமுணுக்கிறத பார்த்த ஜேகே ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பார்க்குறான். அப்படியே ஐயோ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எழுந்து திரும்பி உட்காந்துக்கிறான். அவனே நீ எனக்கு மெடிஷன் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்கிறான். கடா என்ன மெடிஷன் போட விட்ட அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அது கோச் அப்படின்னு சொல்லிங்க. ப்ளீஸ் இப்போ நடந்ததெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட் தான். அது ஏதோ தெரியாமல் உனக்கே தெரியும் 2 பேரும் ஆப்போசிட் ஜெண்டர். ஸோ அந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏண்டா டே இப்போ கூட உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, லவ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டல்ல. சரி சரி எத்தனை நாளைக்கு இப்படியே பண்ணுற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே கோச் அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்போ அவன் சரி ஓகே நீ மேலே படுத்துக்கோ, நான் போய் எங்கள் கவுச்சில் படுத்துக்கிறேங்க. அதில் எப்படி வேணாம் நீங்களும் இங்கேயே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் இல்லை கோச் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் 2 பேரும் பீலோ டவர் வச்சு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே ஒன் சைடு படுத்துக்கிறான். நீங்கள் ஒரு சைடு அப்படியே படுத்து 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிடுங்க. ஆனால் நீங்களும் இப்போ வரைக்கும் ஜேகே பண்ண ஃபஸ்ட்டு கிஸ், அதாவது உங்களுக்கு எமர்ஜென்சின்னு அவன் உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்துருப்பான். அதான் உங்களுக்கு கிஸ் மாதிரி தானே அந்த மாதிரி நினச்சிட்டு டீ எனக்கு கேட்காம ஃபஸ்ட் கிஸ்ஸை திருடுனேன், இப்போ 2வது கிஸ்ஸே அடித்தடியாக பண்ணிவிட்டு கேட்டால் லவ் இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஜேகேவுக்கு தூக்கமே வரல. அவன் நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதும் கண்ணை நைஸாக திறந்து பார்க்குறான். அப்பா தூங்கிட்டாடா இம்சை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை பார்த்து அடியே ராட்சசி என்னை இம்சை பண்ணுறடி நீ, உன்னை என்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அன்னைக்கு நீ மட்டும் என் மேலே விழுகலடி, நான் முழுசாகவே உன்கிட்ட விழுந்துட்டேன். அன்னையிலேருந்து எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். நீயா என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது எனக்கு இந்த உலகத்திலே பெரிய அவார்ட் கிடச்ச மாதிரி இருந்ததுடி. அந்த ஹாப்பினஸை சொல்ல வார்த்தையே இல்லை. ஆனாலும் என்னால் உனக்கு ஹாப்பியை கொடுக்க முடியுமான்னு தெரிலடி. அதனால தான் உன்னை விட்டு நான் தூரமாகவே இருக்கேன். என்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, கஷ்டத்தை தான் கொடுப்பேன். என்னை லவ் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுவேடி. இப்போது இந்த மாதிரி சிரிச்சிட்ருக்கே இதெல்லாம் கூட இல்லாமல் போயிடும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை விட்டு நான் விலகி போகிறேன். ஆனாலும் நீ எப்படியாவது உன்கிட்ட என்னை இழுத்துடுறடி அப்படின்னு சொல்லி இப்படியே அவன் நினச்சிட்டு அவனும் தூங்கிடுறான். 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் என்னடா பில்லோ டவர் அது மண்ணாது அப்படின்னு சொல்லி தூக்கத்தில் கதக்களி ஆட ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் கால் கையின்னு அப்படியே ஜேகே மேலே போட்டு சும்மா ஹாப்பியாக தூங்கிட்டு இருக்கீங்க. க்ரஷ்ஷு கூட இப்படி தூங்குறதுலாம் செம்மையாக இருக்கும்ல. அப்படியே ஜேகேவோ என்னடா இது நம்ம மேலே திடீர்னு ஏதோ அப்படியே பாரமாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறான். பார்த்த ஒரு நிமிஷம் அவனுக்கே ஷாக் ஆகிடுது. நீங்கள் கிடக்கிற கோலத்தை பார்த்து அடியே இதுதான் பில்லோ டவர் வைக்கிற லட்சணமா, இப்படி தான் படுப்பியாமா அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறான். நீங்களும் அஷ்டகோணத்தில் அதுவும் சாரி வேற இல்லை, அதெல்லாம் அங்கங்கே நகர்ந்து எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் மறைக்கணுமோ அதெல்லாம் அப்படியே அவனுக்கு விருந்து மாதிரி படைச்சி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கீங்க. அவனும் அப்படியே உங்களை பார்க்குறான். மார்னிங்கே என்னை டெம்ப்ட் பண்ணுறாள் இவ அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பண்ணது பத்தலை மேடம் இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். உங்கள் லிப்ஸை பார்க்க அவனுக்கு அதை கிஸ் பண்ணணும்னு தோணுது. அப்படியே பார்த்துட்டு தெரியாமல் ஒரு கிஸ் அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்ட வரும்போது கரெக்டாக நீங்கள் வெளிச்சம் பட்டு மூஞ்சி ஏதோ வெளிச்சம் அடிக்குது அப்படின்னு சொல்லி கண்ணை லைட்டாக திறக்குறீங்க. நீங்கள் கண்ணை திறக்கும் ஜேகே ஃபேஸ் உங்ககிட்ட இருக்கும். ஒரு நிமிஷம் நீங்களும் பயந்து போய் அப்படியே கண்ணை முழிச்சு இது கனவா இல்லை உண்மையிலேயே நம்ம பக்கத்தில் இருக்கானான்னு சொல்லி பார்க்குறீங்க. இப்போ ஜேகேவோ நீ நகர்ந்தீனா நான் எந்திரிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். எது நான் நகரணுமா? என் மேலே முழுசாக இவன் தான் படுத்திருக்கான், நான் இவனை விட்டு நகரணுமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஹலோ மைண்டு வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஜேகே. மைண்டு வாய்ஸ்லாம் இல்லை, உண்மையிலே நீங்கள் தானே கோச் என் மேலே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
எதே நான் ஓ மேலே படுத்திருக்கேன்னா நல்லா கண்ணை முழிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் கண்ணை நல்லா நீங்கள் தேய்ச்சி அப்போ தான் நல்லா பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் ஜிகேவோட ஆம் ஹோல்குள்ளே அப்படியே அவனை ஹக் பண்ணி காலு கையெல்லாம் மேலே போட்டு படுத்திருக்கீங்க. இதை பார்த்தது ஒரு நிமிஷம் உங்களுக்கே ஷாக்கு. தீ அப்படின்னு சொல்லி பெட்டுக்கு இந்த சைடு நகர்றேன்னு சொல்லி கீழே விழுந்துடுறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்களும் அவனை பார்த்து அப்படியே அசடு வளைஞ்சிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. அப்படியே உள்ளே வந்துட்டு ஐயோ போச்சு போச்சு மானம் போச்சு மரியாதை போச்சு, இவனை பார்த்த நாள்லேருந்து எனக்கு சுடு சொரணை கூட இல்லாமல் போச்சு, இப்படியாடியே அவன்கிட்ட போய் படுத்துருப்பச்சி அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே திட்டிட்டு, என்ன இருந்தாலும் சரி உனக்கும் என் மேலே லவ் இருக்குன்னு எனக்கும் தெரியும், எத்தனை நாளைக்கு தான் இப்படி மறைச்சி வைக்கிறேன்னு பார்க்குறேன். ஆனால் ஒன்று அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன், நீ இன்னொருத்த லவ் பண்ணுற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் மட்டும்தான் உன்னை விட்டு விலகுவேனே தவிர அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. இங்கே நைட்டெல்லாம் டென்ட்லாம் முழிச்சிக்கிட்டே நீங்கள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ, எப்படா வீடியோன்னு இந்த விடிஞ்சதுமே கடகடன் மறுபடியும் இங்கேயே வராங்க. அந்த ரெஸ்கியூ டீமை போட்டு டார்ச்சர் பண்ணி எப்படியாவது அவங்கள கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே ஆரமாலே ஜின்னாலே நிற்க முடியல, நம்மளும் கீழே இறங்கி போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ரெஸ்கியூ டீம் ஒரு மொபைல் அந்த பக்கம் இருக்கிறத எடுத்து அதை ஒரு கவரில் போட்டு மேலே அமுச்சு விடுறாங்க. அதை பார்த்ததுமே ஜின்னோப்பா கன்ஃபார்ம் பண்ணிக்கிது வந்து ஜிகேவோட தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து அப்போது அப்படின்னு சொல்லும் போது இந்த ரெஸ்கியூ டீம் மேலே வராங்க. இது எங்கே கிடச்சிது அப்படின்னு இந்த சைடு ஒரு பாதை போகுதுங்க, அதில் கிடச்சது தான். ஒருவேளை அவங்க இந்த வழியாக காட்டு சைடு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ கரெக்டாக ஜேகே அந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட மொபைல் வாங்கி ஜின்னோப்பாவுக்கு தான் கால் பண்ணுறான். ஜின்னோப்பாவோட மொபைல் எடுத்து பார்க்குறாரு, நியூ நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்ட்டு. ஒருவேளை இது ஜேகேவாக கூட இருக்கலாம்ல, அவன் மொபைல் இங்கே இருக்கு, அவன் வேறு மொபைலில் கூட இருக்கலாம், ஃபஸ்ட் அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லவும் ஆரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜின்னோப்பா அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொன்னதும் ஜேகே வந்துட்டு ஜின் நான் தான் ஜேகே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் இவங்களுக்கு உயிரை வந்திருக்கு. ஜேகே நீ நல்லா இருக்கியா, உன்னை தாண்டா நாங்கள் தேடிட்டுருக்கோம், என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு. அதெல்லாம் நேரில் பார்த்து சொல்கிறேன். நாங்கள் இங்கே இந்த காட்டு வழியாக வந்தோம், இங்கே ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு, அங்கே தான் இருக்கோம் நானும் ஹீராவும் அப்படின்னு சொல்ல. ஹீராவும் கூட தான் இருக்கல, சேஃபாக இருக்கால, நீ பார்த்துக்கிட்டா சேஃபாக பார்த்துக்குவேன்னு நம்பிக்கை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு. சரிடா நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோப்பா கால் கட் பண்ணி எங்கே என்னெல்லாம் விவரம் கேட்டு கால் கட் பண்ணதும் எல்லோரும் அப்படியே ஜின்னோப்பாவே பார்த்துக்கோங்க எங்கே இருக்கான் என்னாச்சு அப்படின்னு. அவங்க 2 பேரும் சேஃபாக தான் இருக்காங்க, பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்கான் அங்கே தான் இருக்காங்களாம், நம்மளும் போய் பார்த்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போதும்ப்பா சாமி இனிமேல் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, கிளம்பலாம் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறான். சரி சரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி உங்களை தான் பார்க்க வராங்க. ஜேகேவும் நீங்களும் அங்கே வந்துட்டு ரெடி ஆகி தான் உட்காந்துருக்கீங்க. அந்த வீட்டில் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் எல்லோரும் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக அதே மாதிரி ஜினோப்பா, ஆரம், ஹோபி, ஜிமின்னு இங்கே கைரான்னு எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தது தான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். சுகாவுக்கோ நீங்கள் நைட்டெல்லாம் இல்லாமல் உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். இருந்தாலும் ஒரு மனசு ஓரத்தில் என்ன இருந்தாலும் அவள் ஜேகே கூட தானே இருக்கா, அவன் கண்டிப்பாக அவளை நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு நினச்சி மனசை தேத்திட்டு இருந்திருப்பான். இப்போ உங்களை பார்த்ததும் எல்லாரையும் விட முன்னாடி அவன் தான் ஓடி வரான். நீங்கள் அப்படியே எல்லாரையும் பார்த்து ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் கைராவை தான் ஹக் பண்ணலான்னு நினைக்கும் போது அப்படியே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். இதை பார்த்தா எல்லாருக்குமே ஷாக்கு. உங்களுக்கு கூட ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் நைட்டெல்லாம் காணவும் ஏதாவது ஆயிருக்குன்னு பயந்து இப்படி பண்ணுறான் போல். நம்ம மேலே இவனுக்கு எவ்வளோ பாசம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஹோபிக்கு மட்டும்தானே தெரியும் சுகாவுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குன்னு. ஹோபியோ ஆஹா இவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டே மச்சான் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி சுகா கையை பிடிச்சி அழுத்தவும் தான் சுகாவுக்கு சுயநினைவே வருது. ஐயோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி நைட்டெல்லாம் காணாமா உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பதறிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜிமினோ அப்படின்னா நீ பயந்து போயின்னா ஜேகே விளாடா ஃபஸ்ட்டு வந்து ஹக் பண்ணிக்கணும், அப்படி பார்த்தா நமக்கு அவன் தானே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, நீ என்ன வந்ததும் போய் ஹீரோவை ஹக் பண்ணுறா அப்படின்னு. இவன் வேற குட்டையை குழப்புறானேன்ட்டு ஹோபி டே அமைதியாக இருறா அப்படின்னு சொல்ல ஜிம்மி இல்லை மச்சா அப்படி நீ ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு வாயை பற்றியறான் ஹோபி. அதுக்குள்ளே அப்புறம் சின்னப்பாவும் ஆரம்பம் டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் கேட்டு ஜேகே அப்புறம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் உள்ளவங்களாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த தாத்தாவும் பாட்டியும். இல்லை இவங்கெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்
நாங்களாம் ஒன்றா தான் வந்தோம், இந்த மாதிரி வந்துட்டோன்னு சொல்லவும் வந்தாங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும் ஜேகே சரி பார்த்து போங்க, உங்கள் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லவும் இதை கேட்டால் எல்லோரும் எது ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. உங்களுக்கும் ஒரு மாதிரி ஷையாகிருது, நீங்கள் அப்படியே தலையை கொஞ்சம் நிற்கிறீங்க. இதை கேட்ட கைராவும் என்ன பேபி நடந்துச்சு, நான் இல்லாத ஒரு நைட்டில் மேரேஜே பண்ணிட்டியா நீ அப்படிங்கிற. ஏய் சும்மா இரு பேபி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு தெரியாது அப்படி சொல்லி சத்தம் இல்லாமல் சொல்லவும் ஓகே ஓகே அப்படி சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. அப்போ ஜிமினோ என்னடா நடக்குது, ஒருத்தனுக்கு இவ பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போகிறாங்க, இன்னொருத்தன் என்னென்னா சம்மந்தமே இல்லாமல் ஹக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் போது சுகாவோ இப்போ உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை மச்சான், உனக்கு ஈரா மேலே லவ்ஸு தானே அப்படிங்கிறான். தான் தெரியுதுல பொத்திக்கிட்டு இரு அப்படின்னு சொன்னான். டேய் என்னடா இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேயே நின்றுட்டு டேய் பட்டை மரம் பூ பூக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த போஸ்ட் மரத்தில் போய் பூ பூத்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சுகாவை கலாய்ச்சிட்டு இருக்கான். ஹோபியும் ஜிமின் மாண்டையில் தட்டி டே போது தனியாக டைலாக் பேசுனேன் வாடா அப்படின்னு இழுத்துட்டு போகிறான். இப்படியே எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. இங்கே வந்ததுமே சுகா அவங்கள அவன் பேரண்ட்ஸை பக்கம் கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா அவன் அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா கிட்டே கொஞ்சம் கால் பண்ணி உங்களை காணோம் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பான். அவங்களும் சரிடா பயப்படாத, அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் நல்லா சேஃபாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரியா, இல்லை நாங்கள் வந்து பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்ச சுகாவோ தப்பாக இல்லை, உங்கள் கூட இருக்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் சரி பேரண்ட்ஸை பார்க்க கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி உங்களை வந்து பார்க்குறான். நீங்களும் என்ன சுகா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை என் கூட கொஞ்சம் வெளியில் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன ஷாப்பிங்கா உங்கள் கூடயா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. இல்லை இல்லை வீட்டுக்கு அப்படின்னா வீட்டுக்கா அப்படின்னு. ஆமாம் என் வீட்டுக்கு, என் பேரண்ட்ஸ் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, உனக்கு இஷ்டம் இருந்தால் போகலாம், இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸா, ஓகே ஓகே நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி சுகா கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் கடகடன்னு ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. கைராட்ட மட்டும் நான் சுகா பேரண்ட்ஸை பார்க்க போயிட்டு வரேன் அப்படின்னு. என்னத்துக்கு நீ அவங்கள பார்க்க போகிற அப்படின்னு. இல்லை சுகா அன்றைக்கி நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பான் போல், அவங்க என்னை வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்களாம். சரி எதுக்கு அவங்களே பாவம் வயசானவங்க, எதுக்கு நம்ம இங்கே வரைக்கும் வர வைக்கணும், அதனால் நானே போய் அவங்கள பார்த்துட்டு வரேனே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. சரி ஓகே பார்த்து போயிட்டு வா பேபி அப்படின்னு சொல்லி உங்கள் கைரா அனுப்பி வைக்கிறா. நீங்கள் கீழே வரீங்க. சுகா அவங்கள பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு சுகாவை பார்த்து சிரிச்சிட்டே வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. 2 பேரும் அப்போ வெளியில் போகிறீங்க. அப்போ வந்துட்டு இதையெல்லாம் ஜேகேவும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஜேகேக்கு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா தெரியல, சுகா அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது மட்டும் தெரியுது. இவன் என்ன ஆனாவுன்னா இவன் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி செம்மையாக காண்டாகிறான். அப்படியே உள்ளேருந்து பார்த்துட்டு அவன் உள்ளே வரத்துக்கும் நீங்கள் வெளியில் போகிறதுக்காட்டா இருக்குது. நீங்கள் ஜேகேவை கவனிக்கல, அப்படியே கிளம்பி போயிடுறீங்க. இதெல்லாம் ஜேகே அப்படியே முறைச்சி பார்த்துட்டே நிற்கிறான். இங்கே போயிட்டு அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணி பேசிட்டு திரும்பி வரீங்க. திரும்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தா யாருமே இல்லை. ஜிமின் தான் ஹாலில் படுத்து ஏதோ கேம் விளையாண்டுட்ருக்கான். நீங்கள் பாட்டுக்க சரின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. வந்து டாமுக்கும் ஜெரிக்கும் நீங்கள் தான் ஃபுட்டை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் ஜிமின் கிட்டே ஏண்டா டாமுன்னு நேம் வச்சியே, என்னைக்காவது இதுக்கு சோறு வச்சியா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த கைரா பிள்ளை என்னை அசிங்கப்படுத்துது, அது பார்த்தாதுன்னு இப்போ நீ வேறியா ஹீரா பேபி, என்ன டார்லிங் எப்போ பார்த்தாலும் என்னை இப்படி எல்லோரும் இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். நீ பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசி சிரிச்சுட்டு அப்படியே ஃபுட்டு வச்சுட்டு சிரிச்சுட்டே அந்த குட்டிங்களை பார்த்துட்டு நிமிர்றீங்க. டக்குன்னு எது மேலேயோ மோதிடுறீங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஜெகே தான் அப்படியே உங்களை முறைச்சிட்டு நிற்கிறான். இவர் இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கோச் என்ன வேணும் கோச் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறான். அது வந்து கோச் அது சுகா கூட அப்படி. அவன் கூட நீ எதுக்கு வெளியே போன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் கூட நான் போனேன் என்ன அப்படின்னு நினச்சிட்டு இல்லை கோச் அது வந்து அப்படின்னா உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கான், இல்லை வந்து போயின்ட்டு சொல்லாமல் ஒழுங்காக சொல்ல அப்படின்னு சொல்கிறான். இந்த பயப்பிள்ளைக்கு பொசசிவ் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே நீங்கள் ஐயோ இப்போ நம்ம சிரித்தா நம்மளை கொண்டே போட்டுருவானே அப்படின்னு. இல்லை கோச் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பார்க்கணும், அவங்க பேரண்ட்ஸ் எதுக்கு உன்னை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்களோ. இது என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன் பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்காம என்ன ஏன்டா உசுறு எடுக்கிற அப்படின்னு
இல்லை, அன்னைக்கு நம்ம அங்கே மாட்டிக்கிட்டோம்ல, அதை பற்றி சுகா சொல்லியிருப்பார் போல். ஸோ அவங்க இங்கே தான் வந்து என்னை பார்க்குறேன்னு சொன்னாங்களாம். நான் தான் வேணாம் பாவம்னு சொல்லி போய் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்கள் நோஸ் கிட்ட அவன் நோஸ் இருக்குது, அப்படியே வந்து கிட்ட நிற்கிறான். உங்கள் லிப் சைடு அப்படியே ஒன் சைடாக சாஞ்ச மாதிரி உங்கள் கிட்ட வரான். நீங்களும் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அவனோட ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே ஜிகே கிட்ட வரும்போது ஜெமினா, ஏய் ஹீரா, அன்னைக்கு ஒரு சாங் கேட்டுட்டு இருந்துச்சு, தமிழ் சாங், அது எனக்கு டவுன்லோட் பண்ணி கொடுறி, செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே கிச்சனுக்குள்ளே வரான். அவன் சவுண்ட் கேட்டு 2 பேரும் அட்டன் டயத்தில் அப்படியே முழிச்சு பார்க்குறீங்க. 2 பேரோட லிப்பும் கொஞ்சம் தான் கேப் இருக்குது. அப்படியே டக்குன்னு உங்களை விட்டு ஜேகே திரும்பி நின்றுக்கிறான். நீங்களும் அப்படியே பதட்டத்தில் அப்படியே குனிஞ்சு அப்படியே ஜேகே பின்னாடி ஒளிஞ்ச மாதிரி நின்றுக்கிறீங்க. இதை பார்த்தா ஜிம்மினுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சு. அவன் கொஞ்ச நேரம் அப்படியே 2 பேர்த்தையும் ஒன்றா பார்த்ததில்ல ஷாக் ஆகிட்டு, நான் பாட்டு தான் டவுன்லோட் பண்ணி கேட்கலான்னு வந்தேன், ஆனால் இங்கே படமே ஓடிட்டுருக்கா. அச்சோ, கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா செம்ம சீன் பார்த்துருக்காங்களாம் போலையே, நான் தான் அவசரப்பட்டு உள்ளே வந்து கெடுத்து விட்டேனா அப்படின்னு சொல்கிறான். ஜேகேஓ, டே லூஸு போடா நகரு அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறான். டே எங்கே ஓட பார்க்குற, இப்போ நீ பண்ணதை ஏன்டா விட்டுட்டு போகிற, கண்டினியூ பண்ணுற, நான் வேணா போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஜிமின். டே லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காத, எனக்கு வேலை இருக்குது தள்ளு அப்படின்னு. உனக்கு அங்கெல்லாம் வேலை இல்லை மச்சான், இங்கே தான் வேலை, உன் வேலையை நீ பண்ணதை தான் நானும் பார்த்தேனே. ஏண்டா டே, ஒன்றும் இல்லை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இங்கே சீக்கிரட்டாக குடும்பமே நடத்திட்டுருக்கியா நீ அப்படின்னு சொல்லி ஜிமின் கிண்டல் பண்ணுறான். ஜேகேவோ அப்படியே மறைச்சிட்டு, நீ லூஸ் ஆகிட்டடா, எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை, நான் அவகிட்ட சும்மா பேசிகிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு. சும்மா பேசினதுக்கா அப்படின்னு ஜிமின் அப்படியே உங்களை எக்கி பார்த்துட்டு அவன் மூஞ்செல்லாம் அப்படியே செவந்து போய் வேர்க்க விறுவிறுக்கு நிற்கிறா. ஹீரா டார்லிங், உன்னை நானும் கரெக்ட் பண்ணும் பல வருஷமாக பார்த்தேன், பட் நீயோ இவனுக்கு செட் ஆகிட்ட, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே ஜேகேவை போட்டு வேறு பேசுறேன்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா. ஜேகே நகர்றேன், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தள்ளிட்டு ஜிமினை அப்படியே போகிறான். போகும்போது அவன் ரூமுக்கு போகாமல் ஜின்னப்பா ரூமுக்கு போகிறான். இதை பார்த்து ஜிமினும், டே காதல் மயக்கத்தில் உன் ரூம் எது அடுத்தவங்க ரூம் எதுன்னு தெரியாமையே போறியா, அது ஜின்னு ரூமுடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஜேகேவோ, எனக்கு தெரியும் நீ பொத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே நீங்களும் அப்படியே, யோ இவன் வேறு நேரங்கட்ட நேரத்தில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவன் ஜிமினை பார்க்கவே முடியல, வெக்கமாக வருது. அப்படி திரும்பி நின்றுக்கிறீங்க மூச்சை மறைச்சிட்டு. ஜிமினோ பயபில் வெக்கப்படுது போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே சுகாவோ, நீங்கள் எப்போவுமே குட்டி குட்டி டால்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி தான் உங்கள் சிஸ்டம் பக்கத்தில் வச்சுருப்பீங்க, அதில் ஒன்று எடுத்துகிட்டு போய் அதை கையில் வச்சு உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே நீங்கள் வந்த நாள்லேருந்து நடந்ததெல்லாம் யோசிச்சு ஏய் நான் எப்படி இருந்தேன் தெரியுமாடி, யாரையுமே திரும்பி கூட பார்த்ததில்ல, சுகானாலே எல்லோரும் பதறுவாங்க, அப்படி இருந்தால் என்ன, இப்படி மாற்றினேன், உன்னை பற்றியே நினச்சிட்ருக்கேன், உன்னை பற்றியே தான் எல்லாமே நினைக்கிறேன், உனக்கு நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன், நீ ஹாப்பியாக இருந்தால் தான் எனக்கும் ஹாப்பி, நீ கொஞ்சம் சேடாக இருந்தாலும் என்னால் முடியலடி, இந்த ஒரு நாள் நீ காணோன்னா நான் எவ்வளோ தவிச்சேன் தெரியுமா, ஆனால் எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே இருக்குது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், அதை தாண்டி வேறு எதுவும் இல்லைன்னு எனக்கே தெரியும், நீ வந்துட்டு ஜேகேவை தான் லவ் பண்ணுற அப்படின்னும் எனக்கு தெரியும், நான் வந்து உன்னை இப்போ டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், உன்னை தூரத்தில் இருந்தே நீ சந்தோஷமாக இருக்கிறத மட்டும்தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஒன்று, அந்த ஜேகே உன்னை கஷ்டப்படுத்தினாலோ இல்லை அவனுக்கு நீ வேணாம் அப்படின்னு உன்னை விட்டுட்டு போனாலும் உனக்கு எப்போவுமே நான் இருப்பேன், உனக்கு எப்போவுமே சந்தோஷத்தை மட்டும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ஹோபியோ சடனாக கதவை திறந்துட்டு உள்ளே வரான். இதை பார்த்த ஹோபி, என்ன சுகர் தனியாக பொம்மை கிட்ட பேசிகிட்டு இருக்கானா, அவனுக்கு சிரிப்பே வந்தது. அப்படியே ஹோபி சிரிச்சுட்டே, என்னடா சுகா தனியாக பேசிகிட்டு இருக்க, பொம்மை கிட்டலாம் போய் பேசிகிட்டு இருக்க, ஒரு வேளை எதுவும் லவ்வுக்கு செட் ஆகிடுச்சா, எதுவும் ஃபிகரை உஷார் பண்ணிட்டியா மச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சுகாவும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கான். டக்குன்னு அந்த பொம்மையை மறைக்கிறான். அதை பார்த்த ஹோபியோ, டே இந்த டால் நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, என்ன மறைக்கிற, குடு அப்படின்னு சொல்லி பிடுங்க பார்க்குறான். இவன் கொடுக்க மாட்டேன்னு சுகா மறைக்கவும் இவன் பிடுங்கவும் இப்படியே 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டு ஹோபி ஒரு வழியாக பிடுங்கிடுறான். பிடுங்கி பார்த்தா அந்த டால் இது அதிகமாக ஹீரோ தானே வச்சுருப்பா, இது அவ டால், அப்போ நான் சந்தேகப்பட்டது நீ அவளை லவ் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது எப்பட்றா நான் லவ் பண்ண முடியும், அவள் தான் ஜிகே லவ் பண்ணுறேன்னு எல்லார் முன்னாடியுமே சொல்லிட்டாளே, அப்புறம்
ஆமாடா, அப்படி தான் அவ சொன்னா. அதுக்கப்புறமும் நீ நீ நடந்துக்கிற விதமும் சரியில்ல. இப்ப நீ ஆளே மாறிட்டடா. நீ அவகிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லி ஹோபி நிறுத்தவும் சுகாவும், டேய் லூசுத்தனமா எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. எனக்கு அவளை பிடிக்கும் அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு பிடிக்கிறதோட மட்டும் இருந்தால் சரி மச்சான். ஏன்னா அவள் வேற ஒருத்தனை நான் விரும்புகிறான்னு தெரிஞ்சோம் அப்படி. டேய் ப்ளீஸ் இந்த டாபிக் என்ன தெரியா, எனக்கு அவளை பிடிக்கும் அவ்வளோதான் சொல்லிட்டல விடு அப்படி சொல்லி பேச்சை மாற்றிட்டு சுகா படுத்து தூங்கிடுறான். ஹோபியும் சரி ஓகே இவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படி சொல்லி விட்டுறான். நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு டோர்னமெண்ட் இருக்குது, அதுக்கு தான் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க. அப்போ ஜினோபா ஜெக்கி கிட்ட என்னடா யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு. ஜேகேவோ இல்லை இப்போ டார்க் டேவில் தான் எல்லா கேம்லேயும் வின் பண்ணிட்டு இருக்காங்களாம். போகிற பக்கம் பார்த்தா அவனுங்களோட தான் நம்ம நெக்ஸ்ட்டு மோதணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போதைக்கு இன்றைக்கான மேட்சை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறான். போனதும் எல்லோரும் மேட்ச்சை நல்லபடியாகவே இந்த வாட்டியும் நீங்கள் கேமெல்லாம் நல்லா தான் ப்ளே பண்ணி வின் பண்ணுறீங்க, வின் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் செமிஃபைனலுக்கு செலக்டும் ஆகிட்டீங்க. எல்லாருமே செம்ம ஹாப்பியாக சரின்னு திரும்ப ரிட்டர்ன் போகிறதுக்கு உங்கள் பஸ்ஸுக்கு வரீங்க. அப்போது ஒருத்தன் பைக்கில் வேகமாக வந்து உங்கள் முன்னாடி அப்படியே ஸ்டாப் பண்ணி இறங்கி வரான். எல்லோரும் யாரா இவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஹெல்மெட்டை கழட்டிட்டு சும்மா செம ஸ்டைலாக ஒரு பொக்கேவோட உங்கள் முன்னாடி வந்து நீல் டவுன் பண்ணி உங்கள் கிட்ட நீட்டி வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும் செம்ம ஷாக்கு, யாரா நீ புதுசா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இங்கே ஜிம்மினுக்கும் அதே ஃபீல் தான். ஏன்டா ஆல்ரெடி நாங்களே க்யூவில் இருக்கோம், இதில் யாரா நீ புதுசாக வந்து லவ்வே நாங்கள் என்ன சொல்ல, நீ வில் யூ மேரி மீ வேறு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். இதை பார்த்த ஜேகேக்கோ செம்ம காண்டாகுது. இருக்கிற பிரச்சனை பார்த்தாலும் நீ இவன் யாரா புது பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்ருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.